கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மரியாதை. மாவட்ட தலைவர் அருள்ராஜ் தலைமையில் சிறப்பு வரவேற்பு. இந்தியாவின் இளம் பிரதமர்களில் ஒருவரும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வித்திட்டவருமான முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த நாள் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. டெல்லி வீர் பூமி முதல் தமிழகம் வரை பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட இடமான காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடம் ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு முக்கிய மரியாதை நிகழ்வுகள் நடைபெறும் இடமாக உள்ளது. இந்நிலையில் கோவளத்தில் நடைபெற்ற தென் மண்டல முதலமைச்சர் கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒரு நாள் பயணமாக தமிழகம் வந்த கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த நாளையொட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் வருகை தந்தார். நினைவிடத்தில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி ராஜீவ்காந்திக்கு புகழஞ்சலி செலுத்தினார். இதன் பின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் மரக்கன்றுகளை நட்டு நினைவு கூர்ந்தார். கர்நாடக முதல்வர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அருள்ராஜ், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக ராஜீவ்காந்தி நினைவிடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பின் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் பேசுகையில், சில ஆண்டுகளுக்கு முன் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு வருவது வழக்கம். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது இந்த இடத்தை கட்டுவதற்கு உதவியாக இருந்திருந்தார். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தான் பாதுகாக்கிறது. தென்னிந்தியா முதலமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்ததால் ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு வருகை தர வாய்ப்பு கிடைத்தது. ராஜீவ்காந்தி கண்ட இளைஞர்களின் கனவை முன்னேற்றத்திற்காக திட்டங்களை கொண்டு வந்தார். காந்தி குடும்பம் வளர்ச்சிதான் இந்தியாவின் வளர்ச்சி, காந்தி குடும்பம் வலிமைதான் இந்தியாவின் வலிமை, காந்தி குடும்பம் முன்னேற்றம் தான் இந்தியாவின் முன்னேற்றம். தென் மாநிலங்கள் சார்பாக வந்திருப்பவர்கள் அனைவரும் இன்னும் இளம் வயதினர் பெரிய விஷயங்களை பற்றி பேசவில்லை என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இதில் சீனிவாச ராகவன், காஞ்சிபுரம் மாநகர பகுதி தலைவர் சப்தகிரி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.